ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு முத்து அலைஸ் காட்டாங்கிற ஒரு வெப் சீரிஸை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெப் சீரிஸ். இதில் மொத்தம் 10 எபிசோடு இருக்குது. டெய்லியும் ஒவ்வொரு எபிசோடாக பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துடலாம். வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டில் கிளம்பிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் தாங்க நம்ம பார்வதி. அதனால் அவரை நான் பார்வோட ஹஸ்பண்ட்னே சொல்லிக்கிறேன். ஸோ பார்வதி இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு போல். ரெண்டு பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே வெளில காட்டினா பார்வதியோட மாமியார் வெளில ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆட்டுக்கு கொம்பு வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி எடுக்கிறாங்க. இப்படியே வளைஞ்சிக்கிட்டே இருந்தால் அது கண்ணை குத்திரும், ஆடு வீணாக போயிடும்னு சொல்லிட்டு அந்த கொம்பை உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கூடமாட உதவி பண்ண ஒரு பையனையும் வேலைக்கு வச்சுருக்காங்க. அவன் பேர் கிட்டா. அதுக்கப்புறம் பார்வோட ஹஸ்பண்டோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட பாருங்கள், வெளில கிளம்புற வரைக்கும் பார்த்து அவங்க வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து மாமியார் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சிட்டுவோ, ஏன் அத்தை இப்படி நீ கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்க, நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு பார்வோட மாமியார் என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தான், அதுக்குன்னு எந்நேரமாக அவனை போட்டு முந்தானையிலே முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு 5 நிமிஷம் கூட விடமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க மனசில் உள்ள பாரத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிட்டுவோ மாமியார்கிட்ட, அதான் எனக்கு ஒரு சினையாடை கொடுத்தீங்கன்னா நானும் அந்த ஆட்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அந்த ஆடு குட்டி மேலே குட்டி போட்டு நானும் ஒரு ஆட்டு பண்ணை வச்சு பெரிய ஆளாக ஆவேன்னு கேட்க, அது எப்படிடா உனக்கெல்லாம் நான் தருவேன், சினையாடெலாம் கொடுத்தா அப்புறம் வீட்டில் தரித்திரியம் ஆயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்வதியோட ஹஸ்பண்டும் ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷன் பார்த்தா காட்டுக்கு நடுப்புற இருக்குது. இதுவே ஒரு பின்தங்கிய கிராமம். அதில் ரொம்ப தூரத்தில் காட்டுக்கு நடுப்புற ஸ்டேஷன் இருக்குது. ஒரு கேஸ் கூட இந்த 3 வருஷத்தில் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததில்லை. இப்போ என்னடான்னு பார்த்தா எல்லாரும் வெளில நிற்கிறாங்க. வெளில 4-5 பேர் நின்று வேடிக்கை வேற ஸ்டேஷனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட ஹஸ்பண்டை உள்ளே போய் பார்த்தா ஸ்டேஷனுக்குள்ளே பாம்பு பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாம்பு பிடிக்கிறவரை வர சொல்லி பிடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பயந்துக்கிட்டு ஜன்னலில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கதை பார்த்து அந்த சைடாக போன ஒரு குடிகாரர் கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு, பாம்புக்கே இந்த பயப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு. சரி, இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் எங்கடான்னு பார்த்தா அவர் அந்த கபோர்டு மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு, பாம்பு வந்தால் சுட்டுடலான்னு சொல்லிட்டு. 10க்கு வேற 3 வருஷமாக கேஸ் வராதனால இந்த போலீஸ் ஸ்டேஷனை மூடிட்டு எல்லாரையும் டவுனுக்கு வேறு இடத்துல போடலான்னு இருக்காங்க போல் இந்த ஸ்டேஷனில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம். ஆனால் நம்ம பார்வதியோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஸ்டேஷனில் மூடுறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா அவர் ஆட்டு பண்ணையெல்லாம் வேறு வச்சுருக்காரு இல்லையா. இங்கே இருந்தால் வேலையும் பார்த்துக்கிட்டு ஆட்டுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு ஆட்டு பண்ணையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பமே இல்லை. நம்ம இன்ஸ்பெக்டருக்குமே விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கேஸும் வரதில்லை, ஒரு வேலையும் வரதில்லை. இங்கே ஸ்டேஷனில் கிச்சன் வச்சு வேணுங்கிற அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, வீடு மாதிரி ஜாலியாக இருக்காங்க. அவருக்கும் இங்கேருந்து போக விருப்பம் இல்லை. அதனால் பார்வதியோட ஹஸ்பண்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு, சார் நம்ம எப்படியாவது ஒரு கேஸை மட்டும் பிடிச்சிட்டு வந்துடலாம் சார், இங்கே நம்ம போய் தெருவில் விசாரிப்போம், யாராவது காசு வாங்கிட்டு கேஸுக்கு உள்ளே போகிறவங்க இருந்தால் அவங்க மேலே எதையாவது கேஸை போட்டு நம்ம ஸ்டேஷனை மூடாமல் பார்த்துக்கலாம் சார், வாங்க சார் போகலான்னு சொல்ல, இன்ஸ்பெக்டருக்கு தான் இந்த ஸ்டேஷனை மூடிட்டு வெளியூருக்கு போகிறதுல விருப்பம் இல்லை இல்லையா, இந்த இடம் நல்லா பீஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சரி வாயா நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு பார்வதியோட ஹஸ்பண்டும் இன்ஸ்பெக்டரும் வெளில போகிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வயசான பாட்டியை தான் போய் பார்க்க போயிருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, இந்த மாதிரி ஸ்டேஷனை இழுத்து மூட போகிறாங்க, அதனால் யாராவது காசு வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி ஏதாவது ஆள் இருந்தால் சொல்லாத்தான்னு சொல்ல, அந்த பாட்டியும் ஐயோ ஸ்டேஷனை மூடிட்டா அப்புறம் உங்களுக்குலாம் வேலை போயிருமாப்பான்னு கேட்க, அதுக்கு இன்ஸ்பெக்டரும் எங்களுக்கு வேலையெல்லாம் போகாது, வேறு ஸ்டேஷனில் எங்களுக்கு டியூட்டி போடுவாங்க, இங்கே இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காதுன்னு சொல்ல, அந்த பாட்டி அம்மாவும் எங்கே நானும் தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ எல்லா தொழிலும் மூடி போச்சு, யாரும் அந்த மாதிரி வரதில்லையே தம்பி அப்படின்னு சொல்ல, சரின்னு இவங்களும் வெக்ஸ் ஆகி சாயங்காலம் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு அங்கே தான் கேஸ் அடுப்புலாம் இருக்குது இல்லையா, ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தண்ணி அடிச்சுட்டு நைட்டு போல் நம்ம பார்வதி ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வராரு. பார்வதிக்கு அவங்க வீட்டுக்காரர் ஆடு மேய்க்கிறதுல விருப்பமே இல்லை. இவர் இப்போ ஏட்டையாக இருக்கார் இல்லையா, இவர் மேலே போஸ்டிங் பதவி வாங்கி பெரிய ஆஃபீஸராக ஆகணுங்கிறது தான் ஆசை. ஆனால் பார்வதியோட ஹஸ்பண்டுக்கோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு பண்ணையை டெவலப் பண்ணணுங்கிறது தான் ஆசை. சும்மா பேருக்காக கவர்மெண்ட் வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு விடாமல் போயிட்டுருக்காரு. ஆனால் பார்வதிக்கு இவங்க ஆடு மேய்க்கிறதுல விருப்பம் இல்லை. எப்படியாவது நீங்கள் இன்னும் மேலே போஸ்ட்டுக்கு போகணுமாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
இதுக்கிடையில பார்வதியோட ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு பையன் வேலை பார்க்குறான் இல்லையா, கூட மாட ஆடு மேய்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவான்ல, அந்த கிட்டுங்கிற பையன் வந்து ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு களைப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாலடைஞ்சு இடிஞ்சு போன வீடு மாதிரி இருக்குது காட்டுக்கு நடுப்புற. அங்கே சாராயத்தை ஒழிச்சு வச்சுருப்பான் போல், அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடாக வந்திருப்பான். அப்படி அதை குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கழுகுங்கள்லாம் சுற்றிக்கிட்டு கத்திக்கிட்டு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா இவ்வளோ கழுகு ஒரே இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கழுகு பறக்கிற இடத்துக்கு நம்ம கிட்டுவும் போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் ஆல்ரெடி ஆடு மேய்க்க வந்த பையன் பயந்து ஓடிட்டு இருக்கான். என்னடா பார்த்து ஏன்டா இப்படி பயந்துகிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு கிட்டுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகிறாரு. இங்கே அதே சேம் டைமு பார்வதியும் வீட்டில் சமைச்சு கொடுத்து இவரை காலை சாப்பாடு கொடுத்துட்டு ஹஸ்பண்டை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பி விடுறாங்க. அப்படி பார்வதியோட ஹஸ்பண்ட் வண்டியை எடுக்கலாமேன்னு எடுக்கும்போது கரெக்டாக கிட்டுக்கு தேர்ந்து கால் வருது. கிட்டு வந்து அண்ணன் இங்கே ஒரு தலையை பார்த்தேன்னு சொல்ல இவர் பயந்து போயிடுறாரு. உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடித்தா அவர் நைட்டே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு இப்போ போதையில் கிடக்குறாரு. சரி நம்மளே ஸ்பாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிட்டு இருக்க இடத்துக்கு போய் என்னடா பார்த்து எங்கே காட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போய் பார்த்தா வெறும் தலை மட்டும் தனியாக இருக்குது. சரின்னு கிட்டுவை போய் சுற்றி போய் வேற எங்கேயாவது பாடி கிடக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு இவர் அங்கேயே ஒரு மஞ்சப்பை இருக்குது. அது என்னடான்னு சொல்லி திறந்து பார்க்குறாரு. ஒரு பண்டில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லெட்டரும் இருக்குது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, என் தலையை அடக்கம் பண்ணுறவங்க இந்த பணத்தை எடுத்துக்கலான்னு எழுதியிருக்கு. உள்ளே பிரித்து பார்த்தா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்டருக்கு தான் ஃபோன் அடித்து பார்த்தாரு. அவர் ஃபோனே எடுக்கல இல்லையா. அதே ஸ்டேஷனில் இருக்க இன்னொருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இவர் பேர் வந்து நான் ராமசாமின்னு சொல்லிக்கிறேன். ராமசாமிக்கு ஃபோன் அடித்து தகவல் எல்லாத்தையும் சொல்ல ராமசாமிக்கு எப்படியாவது இந்த ஸ்டேஷனை காலி பண்ணிவிட்டு டவுன் பக்கம் போகணுன்னு தான் ஆசை. என்னடா இது நம்ம ஸ்டேஷனை காலி பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா பார்வதி ஹஸ்பண்டுக்கிட்ட நீ ஒன்றே ஒன்று நான் சொல்கிறத கவனி, அந்த தலை வந்து அங்கே பாதையில் ஒரு நிலக்கல் இருக்கும், அதுக்கு இந்தாண்ட சைடு மேற்கு சைடு இருக்கா வடக்கு சைடு இருக்கான்னு பாரு. ஒருவேளை வடக்கு சைடு இருந்தால் அது நம்ம ஸ்டேஷன் லிமிட்குள்ளே வராது, பக்கத்து ஸ்டேஷனில் அந்த கேஸை தள்ளி விட்டுட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட நம்ம பார்வதியோட ஹஸ்பண்டு ஆஹா இந்த கேஸை விட்டாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், அதனால் நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு தலையை வந்து இவங்க ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே எல்லாம் தள்ளி தான் இருக்குது, ஆனால் அவர் அங்கேருந்து அந்த தலையை கொண்டுட்டு வந்து இவர் லிமிட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு இடத்துல வச்சிடுறாரு பார்வதியோட ஹஸ்பண்டு. அதே மாதிரி ராமசாமி கிட்டேயும் நம்ம ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே வர இடத்துல தான் தலை இருக்குன்னொன்னே சரின்னு உடனே எல்லாம் கிளம்பி வரோன்னு சொல்கிறாங்க. இது பாடியை தேடி போன கிட்டுவோ என்ன சார் தலையை கொண்டு வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கீங்க, பாடியை நான் தேடி பார்த்தேன் எங்கேயும் காணும் சார்னு சொல்ல சரி தலையை நான் இங்கே எடுத்த விஷயத்தை நீ யார்ட்டையும் சொல்லாத, நீ ஒரு சினையாடு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியால அதை நான் உனக்கு தந்துடுறேன்னு சொல்ல கிட்டுவும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டரும் ராமசாமியும் வராங்க. வந்து பார்த்துட்டு பணம்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. லெட்டரில் யார் பேரையும் குறிப்பு இல்லை, பத்தாயிரத்துக்கு லெட்டரில் இவ்வளோ பணம் தான் வச்சுருக்காங்கிறதையும் எழுதலை. உடனே ராமசாமி என்ன சொல்கிறாருன்னா சார் இதில் ஒரு 2 லட்சம் இருக்குது, லெட்டர்லாம் அவன் எவ்வளோ பணம் இருக்குன்னு எழுதலை, சரி நம்ம ஏன் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் வேணாயா தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தகவல் கொடுக்க பொதுமக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. ஸோ ஃபாரன்ஸ்டிக் டீமையும் வர சொல்லிடுறாங்க. டாக் ஸ்குவாட்லாம் வந்துடுது. டாக் ஸ்குவாட்லாம் வச்சும் பார்க்குறாங்க. பாடியை கிடைக்கல, தலை மட்டும்தான் இருக்குது, பணம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது.